அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் உங்கள் பாஸ்கர் மேக்ஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம எவ்ரி சண்டே வந்து ஃபுல் டெஸ்ட் நடக்குங்க. இன்றைக்கி 11வது ஃபுல் டெஸ்ட்டோட ஆன்சருக்கு தான் பார்க்க போகிறோம். இந்த டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிம்பிளாக தான் கொஸ்டின் கேட்டிருப்பேன். ஒரு 2-3 கொஸ்டின்ஸ் கொஞ்சம் டைம் எடுத்து போகிற மாதிரி இருக்கும். மற்றபடி பேசிக்காக தான் இருக்கும். ஏன்னா இப்போ பேட்ச் வந்து 5வது பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ மாணவர்களுக்காக கொஞ்சம் சிம்பிளாக கொஸ்டின்ஸ் எடுத்து கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ அதோட ஆன்சருக்கே நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். போலாமா? ஃபஸ்ட்டு கொஸ்டின்ஸ் பாருங்கள். 3100க்கு 4 ஆண்டுகளுக்கு குறிப்பிட்ட வட்டி விகிதத்தில் வரும் தனி வட்டி 2900க்கு அதே காலத்திற்கு அதே வட்டி விகிதத்திற்கு வரும் தனி வட்டியை விட 40 அதிகம். அப்போது 2 வட்டியோட டிஃப்ரென்ஸு 40. அதானே எனில் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கேட்குறாங்க. இதை நிறைய பேர் பிஎன்ஆர் பேண்டட் மைனஸ் பிஎன்ஆர் பேண்டட் ஈக்குவல் டு 40 அந்த மெத்தடில் போட்டாலும் வரும். ஓகேவா? இங்கே எவ்வளோ அசல் வேரியேஷன் ஆகுதோ அதுக்கு உண்டான வட்டி தான் 40ன்ற ஷார்ட்கட்டை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம போடலாம். இப்போ இங்கே அசல் எவ்வளோ வேரியன்ஸு இங்கே பாருங்கள், 3100 ஒரு அசல், 2900 ஒரு அசல். இதை கழிச்சா என்ன வரும்னா 200 அசல். இதுக்குண்டான வட்டி தான் எவ்வளோ அப்படின்னா 40 ரூபா. அதானே? இங்கே பாருங்கள், பிஎன்ஆர் பை 100 ஈக்குவல் டு 40. அசல் எவ்வளோ? 200. என் எவ்வளோன்னா 4 ஆண்டுகள். ஆர் தெரியாது. பை 100 ஈக்குவல் டு எவ்வளோ? 40. பாருங்கள், 2 0 2 0வா? ஒரு நாள் 4 14 40. ஓ 2 2 ஐ 2 10. அப்போ ஆன்சர் ஆரோட வேல்யூ என்னென்னா 5%. பி தான் சரியான ஆன்சர். ஓகேவா? இல்லை சார் நான் பிஎன்ஆர் பை 100 மைனஸ் பிஎன்ஆர் பை 100 ஈக்குவல் டு 40 அந்த மெத்தடில் நீங்கள் போட்டு கொண்டு வந்தாலும் உங்களுக்கு சேம் ஆன்சர் தான் வரும். பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த கேள்வி டிஎன்பிசியில் வாட்டி கேள்வி கேட்டிருக்காங்க. இது பிஒய்க்யூ கொஷின்ஸு. ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கொஷின்ஸ், கொஞ்சம் டைம் எடுத்து போடுற கேள்விகள். ஒரு தொகை 4 ஆண்டுகளில் 50% அதிகரிக்கிறது. அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 4 ஆண்டுகளில் 50 வருஷம்னா ஒரு ஆண்டுக்கு உண்டான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன? 50/4. தட் மீன் 25/2. புரியுதுங்களா? எப்படி போட்டேன்னு தெரியுதா? ஒரு வருஷத்துக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ 10,000க்கு 3 வருஷத்துக்கு இந்த 6 வேல்யூ எடுத்துகிட்டு கூட்டு வட்டி கண்டுபிடிக்கணும். 3 ஆண்டுகள் சொன்னால் ரேஷியோ என்ன வரும்? 3:3:1 அப்படின்னு நம்ம போடுவோம். அதானே? இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு 10,000 எடுத்துக்கிட்டேன். ஓகேவா? ஆரோட வேல்யூ என்ன? 25%. 25/2 இல்லையா? பை 2 இன்ட்டு 100. இதை சுருக்குங்க. ஒரு 0 ஒரு 0. ஓ 2 2 ஐ 2 10 ஒரு 0. ஐ 25 125 ஒரு 0. இதை 3ஆல் பெருக்கிறேன். பெருக்குனா 3750 அப்படின்னு மாறும். நெக்ஸ்ட் என்ன இருக்குது? 1250 இன்ட்டு 25/2 இன்ட்டு 100. ஓகேவா? இது பாருங்கள், ஒரு 0 ஒரு 0. அடுத்து என்ன அடிக்கலாம்? 5 25 2 5 10. ஸோ 125 5ஆல் பெருக்குங்க. பெருக்கிட்டு 4ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நான் டேரெக்டாக போடுறேன். இங்கே இடம் இல்லை, டேரெக்டாக போடுறேன். என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 156.25 வரும். மறுபடியும் அதை 3ஆல் பெருக்கிறேன். ஏன்னா நமக்கு ரேஷியோ 3:3:1. இந்த கணக்கு தாங்க கொஞ்சம் டைம் எடுத்து போகணும் டெசிமல்லாம். ஸோ இதை பெருக்குனிங்கன்னா 468.75 அப்படின்னு மாறும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இங்கே என்ன இருக்குது? 156.25 156.25 இன்ட்டு 25/2 இன்ட்டு 100. பாருங்கள், இதை நான் 2ஆல் டிவைட் பண்ணிட்டு மொத்த பெருக்கிட்டு 200ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 19.53 கிடைக்கும். இதை 1ஆல் தான் பெருக்கணும், அதனால் போட்டேன். ஸோ இதை மொத்தத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா ஆன்சர். ஸோ இதை மொத்தம் ஆட் பண்ணிங்கன்னா 42.38 வரும். எங்கே இருக்குது பாருங்கள்? 42.38. பி தான் சரியான ஆன்சர். ஓகேவா? பார்த்துக்குங்க. அடுத்தது இது பார்த்தீங்கன்னா ஃபார்முலா அப்படியே வரும். கூட்டு வட்டியில் ஒரு அசலானது n ஆண்டுகளில், நல்லா கவனிக்கணும், n ஆண்டுகளில் m மடங்காக மாறுகிறது. ஓகேவா? ஏஎன் ஆண்டுகளில், ஏஎன்னா ஏதோ ஒரு நம்பரை பெருக்கிறாங்கன்னா இந்த பெருக்கிற நம்பர் அங்கே என்ன போகும் அப்படின்னா பவரில் போகும். m⁴ ஏ அப்படின்னு மாறும். ஸோ டி தான் சரியான ஆன்சர். ஓகேவா? பார்த்துக்குங்க. அடுத்தது 4வது கொஸ்டின். கூடுதல் 99ம் HCF 9 உடையதுமாகிய மிக எண் ஜோடிகளின் எண்ணிக்கையை காண்க. HCF 9னா அந்த 2 நம்பருமே 9ஓட மடங்கில் தான் இருக்கும்ன்றது நமக்கு தெரியும் இல்லையா? ரைட்டு. கூடுதல் எவ்வளோ? 99. அப்போ 9A + 9B ஈக்குவல் டு 99. 9ஐ வெளியே எடுக்கிறேன். A + B ஈக்குவல் டு 99. ஓ 9 9 11 9 99. 2 நம்பரை கூட்டினா 11.
எத்தனை பேர் கிடைக்கும் பாருங்கள், பாதி பாதியாக பிரிக்கிறேன். 6 5. இது ஒன்று அதிகப்படுத்துகிறேன், ஒன்று குறைச்சிக்கிறேன். இதை அதிகப்படுத்துகிறேன், இது குறைக்கிறேன். இதை அதிகப்படுத்தினா குறைக்கிறேன், இதை அதிகப்படுத்தினா குறைக்கிறேன், அவ்வளோதான். அப்போ 1 2 3 4 5 5 ஜோடி ஆன்சர். ஸோ இது ஏ தான் சரியான ஆன்சர், பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது 5வது கொஸ்டின். இதை வந்து இது மாதிரி கேள்வி கேட்டால் ஆப்ஷனில் வச்சு போடலாம். இந்த ஆகிய 3 எண்களை வகுக்கும் மீப்பெரு எண் யாது? இந்த 3 நம்பரால் வகுப்படுற எண் 3ஆல் வகுப்படுமா? 5 1 6 3ஆல் வகுப்படும். 1 1 2 3ஆல் வகுப்படாது. அவ்வளோதான் ஆக்சுவலி இது மாதிரி டெலிஷனில் வச்சு போடலாம். 11ஆல் வகுப்படுமா? 105 11ஆல் வகுப்படாது. அப்போ இது கண்டிப்பாக கிடையாது. 7ஆல் வகுப்படுமான்னு செக் பண்ணி. சரி 21 3ஆல் வகுப்படும். இது 3ஆல் வகுப்படுமா? வகுப்படாது. அப்போ இதுவும் கிடையாது. அப்போ முடிஞ்சு போச்சுங்க. அப்போ ஆன்சர் என்ன? 7 தான் சரியான ஆன்சர். இல்லைனா லாங் டிவிஷன் மெத்தடில் போட்டுகிட்டே போகணும். ஓகேவா? இருக்குன்னு சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ இந்த நம்பரை பெரிய நம்பரை டிவைட் பண்ணி கீழே 0 வரைக்கும் கொண்டு போகணும். ஸோ அப்படி போடலாம். இது மாதிரி ஆன்சர் வச்சும் போட கற்றுக்குங்க. ஸோ ஆன்சர் C7 தான் சரியான ஆன்சர். அடுத்தது 2 மிகை எண்களின் பெருக்கல் பலன் 34,560. அதன் எல்சிஎம் ஆனது HCF போல் 60 மடங்கு. HCF எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா எல்சிஎம் என்ன வரும்? 60 மடங்கா 60 எக்ஸ்ன்னு போகிறோம். இது ரெண்டுத்துடைய பெருக்குத்தொகை தான் இந்த அமௌண்ட். இது ரெண்டுத்தையும் பெருக்குன்னா என்ன வரும்? 60 x² ஈக்குவல் டு 34,560. ஒரு 0 ஒரு 0. 1 6 IR 30 மீது 4 AR 42 மீது 3 RR 36. அப்போ x² 576ன்னா அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எக்ஸோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 24ன்னு வரும். ஓகேவா? அவ்வளோதான். இதை போடுங்க. இது 24. இப்போ 60 24 பெருக்குங்க. ஏன்னா HF தெரிஞ்சு போச்சு. எல்சிஎம்மை போடுறேன். 4 0 0. ஓகேவா? 4 24க்கு 4 மீதி 2 2 12 12 14. 1440லேருந்து எதை கழிக்கணும்? 24 கழிங்க. கழிச்சிங்கன்னா டைரெக்டாக ஆன்சர். 10 4 போச்சுன்னா 6 3 2 போச்சுன்னா 1 14 16 ஆன்சர். எங்கே இருக்குது? ஏ தான் சரியான ஆன்சர். ஓகேவா? பார்த்துக்குங்க. அடுத்தது 7வது கொஸ்டின்ஸ். 2 ஆண்கள் அல்லது 6 பெண்கள் அல்லது 4 குழந்தைகள் சேர்ந்து ஒரு வேலையை 99 நாட்கள் முடிக்கிறார்கள் எனில் ஒரு ஆண் ஒரு பெண் மற்றும் ஒரு குழந்தை சேர்ந்து 10 நாட்கள் முடிப்பார்கள் அப்படின்னு கேட்குறாங்க. மொத்தம் எவ்வளோ? 99ஆ? 99 டிவைட் ஒரு ஆணுடைய எனர்ஜியை மட்டும் 1 டே எஃபிஷியன்சியால் டிவைட் பண்ண போகிறேன். 2 ஆண்களுடைய அப்போ ஒரு ஆண் எவ்வளோ? 1/2. 6 பெண்கள் 99 நாளில் முடிக்கிறாங்க. அப்போ ஒரு பெண் எவ்வளோன்னா 1/6. அடுத்து 1/4. அவ்வளோதாங்க. இது சிம்பிளாக பண்ணிட்டா முடிஞ்சு போச்சுங்க. மேலே 99. கீழே இருக்கிற நம்பருக்குலாம் எல்சிஎம் தானே வரும். 12ன்னு மாறும். இங்கே 6 2 12 2 6 12 3 4 12. இந்த 12 மேலே போயிடுமா? 99 × 12. கீழே கூட்டுங்க. 6 3 9 9 2 11 11 1 11 11 9 11 99 12 108 ஆன்சர். ஸோ டி தான் சரியான ஆன்சர், பார்த்துக்குங்க. ஓகேவா? அடுத்தது 8வது கொஸ்டின்ஸ். ஒரு தேர்வில் 1100 சிறுவர்களும் 700 சிறுமிகளும் பரிசோதிக்கப்படுகிறார்கள். 42% ஆண்களும் 30% பெண்களும் தேர்ச்சி பெற்றுள்ளனர் எனில் தோல்வி அடைந்தவர்கள் மொத்த சதவீதம் என்ன? அப்படி இங்கே சிறுவர்கள் சிறுமிகள் கொடுத்துருக்காங்க, இல்லை பெண்கள் ஆண்கள் கொடுத்துருக்காங்க. பட் அது பாய்ஸ் கேர்ள்ஸ் அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லைங்க. ஓகேவா? சரி, டோட்டலாக எவ்வளோ ரெண்டுத்தையும் கூட்டணும்னா 1800. இது அப்படியே இருக்கட்டும். முதல்ல 1100ல் 42% தானே பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணுறேன். 42 11 பிறகுனா வரும் 2 6 4. அடுத்தது 700ல் 30% பெண்கள் பாஸ் பண்ணுறாங்க. 2 0 2 0 3 21 எவ்வளோ? 210. ரெண்டுத்தையும் கூட்டுங்க. 462 210 2 7 6 672. அவ்வளோதான் சார். மொத்தம் எவ்வளோ? 1800 மொத்தம். அதில் 672 பேர் பாஸு. இது கழிங்க. கழிச்சா நம்மளுக்கு என்ன கிடச்சிரும்? ஃபெயில் கிடச்சிரும். இப்போ ஃபெயிலோட பர்சன்டேஜ் போட்டால் முடிஞ்சு போச்சு ஆன்சர். 10ல் 2 போச்சுன்னா 8, 9ல் 7 போச்சுன்னா 2, 1 1. அப்போ என்ன கிடைக்குது? ஃபெயிலோட பர்சன்டேஜ் 1 1 2 8 டிவைட் 1800 × 100. 2 0 2 0 கேன்சல் ஆகிடுச்சு. ஓகேவா? இதை மறுபடியும் அடிக்கணும். எதால் அடிக்கலாம்? 8 2 10 12. 3 அடிக்கலாமா? 6 3 18. இங்கே பாருங்கள் 3 3 9.
மீதி 2 7 3 21 ஓகேவா? மீதி 6 3 18 மறுபடியும் 2ஆல் அடிக்கலாம். 3 2 6 18 2 36 மீதி 1 8 2 16 அப்போ 188 என்ன கிடைக்குது? 188/3 அப்போ 62 2/3ன்னு ஆன்சர் கிடைச்சிரும். எங்கே இருக்கு? பி தான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க சார். ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்தது 9வது கொஸ்டின்ஸ். ஏ என்பவர் பியை விட 33 1/3% அதிகமாக வருமானம் பெறுகிறார் எனில் பி என்பவர் ஏயை விட எவ்வளவு சதவீதம் குறைவாக வருமானம்? முதல்ல அதிகம் சொல்கிறதால ஆர் டிவைட் 100 ப்ளஸ் ஆர்னு போட்டு இன்ட்டு ஆர்னு போடணும். இதே முதல்ல குறைவுனா கீழே என்ன பண்ணுவோம்? மைனஸ்ன்னு போடுவோம். இந்த 33 1/3 கலப்பை பண்ண தகா பண்ண மாத்திரம்னா வரும் 100/3%. இங்கே பாருங்கள் ஆரோட வேல்யூ 100/3 அந்த டிவைட் இங்கே போட்டுக்கிறேன். 100 ப்ளஸ் 100/3 இன்ட்டு 100. இங்கே பாருங்கள் 300 300 300 ஒரு 100 400/3 வருமா? இங்கே பாருங்கள் 100 இன்ட்டு இந்த 3 மேலே போயிடும். இந்த 3 அப்படியே இருக்கும். இங்கே என்ன வரும்? 400ன்னு மாறும் இன்ட்டு 100. 2 0 2 0 கேன்சல் ஆகிடுச்சா? 3 3 கேன்சல் ஆகிடுச்சு. ஒவ்வொரு நாள் 4 25 நாள் 100. அப்போ ஆன்சர் என்ன? 25%. ஸோ பி தான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது 10வது கேள்வி. நல்லா கவனிக்கணும். இது மாதிரி கொஸ்டின்ஸ் வருதுன்னா ஆப்ஷன்லேருந்து போவோங்க சார், ஈஸியாக இருக்கும். 7 9 11 15 ஆகிய ஒவ்வொரு எண்ணிலிருந்தும் ஒரு குறிப்பிட்ட எண்ணை கழித்தால் அதன் விகித சமத்தை ஏற்படுத்தும். விகித சமம்ன்றது உங்களுக்கு தெரியும். ஏ பி சி டினா இது ரெண்டுத்தையும் பெருக்கணும், இது ரெண்டுத்தையும் பெருக்கணும், அதான் விகித சமம்னு வரும். இந்த ரெண்டுத்தையும் பெருக்கிறது இது ரெண்டையும் பெருக்கிறதுக்கு சமம். இப்போ நம்ம எந்த எண்ணை கழித்தால்னா கழிச்சு போடணும், கூட்டினால். இப்போ 1 எத்தனை கழிங்க 6 1 கழிச்சா 8 1 கழிச்சா 10 1 கழிச்சா 14 இரண்டுத்தையும் பெருக்குங்க 80 இரண்டுத்தையும் பெருக்குங்க 80 வரல. அப்போ 1 ஆன்சர் கிடையாது. 3 போடலாமா? 3 எத்தனை கழிச்சா என்ன வரும்? 4 3 கழிச்சா 6 3 கழிச்சா 8 3 கழிச்சா 12. இப்போ பாருங்கள் 8 48 4 12 48 கரெக்டாக வருதா? அப்போ 3 தாங்க ஆன்சர். வேறு எந்த நம்பர் போட்டாலும் ஆன்சர் வராது. பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது 11வது கொஸ்டின்ஸ். ஏபிசி ஆகியவற்றை 731 தொகை பிரிக்கப்படுகிறது. ஏ ஆனது பியை விட 25% அதிகம், பி ஆனது சியை விட 25% குறைவு எனில் சியின் பங்கு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நல்லா கவனிக்கணும். ஏ ஆனது பியை விட 25% அதிகம். இது 100ன்னு எடுத்துக்கிட்டோம்னா இதை 125ன்னு எடுத்துக்கலாம். 4 25 100 I 25 125. நெக்ஸ்ட்டு பி ஆனது சியை விட 25% குறைவு. அப்போ இது 100ன்னு எடுத்துக்கிட்டா குறைவுன்னா என்ன வரும்? 75. 3 25 75 4 25 100 இதை அடிச்சிட்டேன். இப்போ ஏபிசியோட ஒட்டுமொத்த ரேஷியோ கண்டுபிடிச்சா கணக்கு முடிஞ்சு போச்சு. ஏபி எவ்வளோ? 5:4. பிசி எவ்வளோ? 3:4. இந்த 3 இங்கே வச்சுக்கோங்க, 4 வச்சுக்கோங்க. I 3 15 3 நாள் 12 4 நாள் 16. இது மொத்தம் கூட்டுங்க. 10 20 30 37 37 ஒரு 6 43. அவ்வளோதாங்க. 43க்கு உண்டான தொகை தான் எவ்வளோனா 731. அதுதானே இன்ட்டு சியோட ஷேர் தானே. சீனா எவ்வளோ? 16. அவ்வளோதாங்க. இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா டைரெக்டாக ஆன்சர் கிடச்சிரும். எத்தனை மடங்கு வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 3ன்னு இருக்குது 1ன்னு முடியுது. 3 எதை பெருக்குனா 1ன்னு வரும்? 7 17 7 பெருக்குனா வராது, 17 பெருக்குனா வரும். அவ்வளோதாங்க. இப்போ சியோட ஷேரு 17 இன்ட்டு 16 272ன்னு எங்கே இருக்குது? ஏ தான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க. ஓகேவா? அடுத்தது 12வது கொஸ்டின்ஸ். ஒரு நேர்வட்ட உருளையின் ஆரம் கோளத்தின் ஆரத்திற்கு சமம், மேலும் அவைகளின் கனளவுகள் சமம் எனில் நேர்வட்ட உருளையின் உயரம் என்ன? ஒரு உருளை இருக்குது, சிலிண்டர் இருக்குது. இதுக்கு எதுக்கு சமமா? ஒரு கோளத்திற்கு சமமா. இந்த ஆரம் ரெண்டு ஆரமும் ஈக்குவல்னு சொல்கிறாங்க. அப்போ இதோட உயரம் என்னன்னு கேட்குறாங்க. உருளையோட கனளவு என்ன? பை ஆர் ஸ்கொயர் ஹெச் ஈக்குவல் டு 4/3 பை ஆர் கியூப். இது கோளத்துடைய கனளவு, உருளையோட கனளவு. ரெண்டு பக்கம் பை கேன்சல் பண்ணிட்டேன். இங்கே ஆர் ஸ்கொயருக்கு ஆர் கேன்சல் ஆகிடுச்சு. ஏன்? 2 ஆரும் ஈக்குவல். அப்போ ஹெச் மட்டும் வேணும் அப்படின்னா 4/3 ஒரு ஆர் இருக்கு இல்லையா? ஏன்னா இங்கே ஆர் ஸ்கொயரு ஆர் கியூப் இருக்குது. அப்போ 4/3. அப்போ ஆரத்தின் 4/3 மடங்கு. எங்கே இருக்குது 4/3 மடங்கு? பாருங்கள் 12க்கு
ஏ தான் சரியான ஆன்சர். புரியுதுங்களா? அதனால் நல்லா கற்றுக்குங்க. அடுத்தது 13வது கொஸ்டின்ஸ். ஒரு செவ்வகத்தின் மூலைவிட்டம் √41. மூலைவிட்டம் அப்படின்னா என்னங்க அப்படின்னு கேட்டால் டயகனல் சொல்லுவாங்க. டி அப்படின்ட்டு. டின்னு என்ன? இங்கே பாருங்கள், டி ஸ்கொயர் ஈக்குவல் டு எல் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். பித்தாகரஸ் சேர்த்தப்படி இது எல் பி அதானே. அதன் பரப்பளவு எல்பியோட வேல்யூ 20. இதை நாங்கள் ஃபார்முலா வச்சுலாம் போடல, டேரெக்டாக சுற்றளவு போகிறோம் பாரு. நல்லா கவனிங்க. 2 நம்பரை பெருக்குனா 20. என்னென்ன வரும்? 12 20, I 4 20, ஓர் 20 20. இது ரெண்டுத்தையும் ஸ்கொயர் பண்ணோம்னா எவ்வளோ வரணும்? 41ன்னு வரணும். ஏன்னா டி ஸ்கொயரோட வேல்யூ எல் ஸ்கொயர் பி ஸ்கொயரா? எதை ஸ்கொயர் பண்ணால் வரும்? இங்கே பாரு, இது ஸ்கொயர் பண்ண மட்டும் தான் வரும். ஏன்னா 5 ஸ்கொயர் 25, 4 ஸ்கொயர் 16, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள் 41 வருதா? அவ்வளோதான். அப்போது எல்லோட வேல்யூ 5, பியோட வேல்யூ 4. சுற்றளவுன்னு கேட்குறாங்க. பெரிமீட்டர் 2 டைம்ஸ் ஆஃப் எல் ப்ளஸ் பி. 2 டைம்ஸ் ஆஃப் எல்லோட வேல்யூ 5, 4 5 4 9 2 9 18 ஆன்சர். எங்கே இருக்குன்னா பி தான் சரியான ஆன்சர், பார்த்துக்குங்க. ஓகேவா? அடுத்தது, ஒரு கூட்டுத்தொடரில் அமைந்த 3 அடுத்தடுத்த உறுப்புகளின் கூடுதல் 27. அதானே. அவற்றில் பெருக்கல் பலன் 288 எனில் அந்த 3 எண்களின் கூடுதல் காண்க அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், 3 கூட்டுத்தொடரில் இருக்கணும். 4 கூட என்ன கூட்டினா 12 வரும்? 8. 12 கூட 8 கூட்டினா என்ன வரும்? 20 தானே வரும். அப்போ இது கூட்டுத்தொடர் கிடையாது. இது 6, இது 6ன்னு இருக்குது. ஓகேவா? இது மொத்த கூட்டம் என்ன வரும்? 25. இங்கே பாரு, 15 9 24 24 3 27 கரெக்டாக வருது. நெக்ஸ்ட்டு ஆன்சர் வச்சு செக் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு இது 6, இது என்னது 2ன்னு இருக்குது, இது கிடையாது. இது பாருங்கள் 7, இது வந்து 7 கரெக்டாக வருதா? ஸோ இது ரெண்டுத்தில் தான் ஏதோ ஒன்று ஆன்சர் வரணும். அவற்றின் பெருக்கல் பலன் 288. இங்கே பாரு 3 9 27 இன்ட்டு 5 ஐயே 35. இது மொத்த யூனிட் டிஜிட்ஸை மட்டும் பெருக்கு பார்க்குறேன் 5ன்னு முடியுது. அப்போ இது கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா 8ன்னு தானே முடியணும். அப்போ இதாங்க ஆன்சர். 12 18 8 48. அப்போ ஆன்சர் என்னென்னா 2, 9, 16 தான் சரியான ஆன்சர். ஸோ இது மாதிரி ஆப்ஷன் வச்சு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், பார்த்துக்குங்க. அடுத்தது 15வது கொஸ்டின்ஸ். ஒரு நாணயம் 3 முறை சுண்டப்படுகிறது. 2 அடுத்தடுத்த பூக்கள் கிடைப்பார். 3 முறை நம்ம எவ்வளோ? 2 கியூப். அதாவது 2 கியூப் ஈக்குவல் டு 8 கிடைக்கும். அந்த 8 எப்படி போடுறோன்னு சொல்கிறேன், நல்லா கவனிங்க. இங்கே பாருங்கள், 4 ஹெட்டு 4 டெய்லு 2, இங்கே ஒரு டெய்ல் இங்கே ஒரு டெய்ல் போகிறோம். அடுத்து 2 2 2 ஹெட்டு 2 டெய்லு 2 ஹெட்டு 2 டெய்ல். ஒன்று ஒன்றா ஒரு ஹெட்டு ஒரு டெய்லு, ஒரு ஹெட்டு ஒரு டெய்ல், ஒரு ஹெட்டு ஒரு டெய்ல், ஒரு ஹெட்டு ஒரு டெய்ல். முடிஞ்சு போச்சா? என்ன கேட்குறாங்க? 2 அடுத்தடுத்த பூக்கள், 2 அடுத்தடுத்த டீ இருக்கணும். எங்கே இருக்குது பாருங்கள், இந்த 1 இருக்கா, அடுத்த 2 இருக்கா, 3 இருக்குது. அப்போ ஆன்சர் என்னென்னா மொத்தம் 8ன்னு இருக்குது. நமக்கு சாதகமாக 3ன்னு வருது. அப்போ 3/8 சி தான் சரியான ஆன்சர். ஓகேவா? பார்த்துக்குங்க. அடுத்தது 16வது கொஸ்டின்ஸ். ஒரு குடும்பத்தில் ஒரு தம்பதிக்கு ஒரு மகன் ஒரு மகள் உள்ளனர். தந்தையின் வயது மகனின் வயதை போல 3 மடங்கு. மகனின் வயது அம்மாவின் வயதில் பாதியும் ஆகும். மனைவி தன் கணவனிட 9 வயது இளையவள். சகோதரன் சகோதரி வயது 7 வயது மூத்தல் எனின் தாயோட வயது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மகளோட வயசு எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். மகள் டாட்டர்ஸ் என்ன பண்ணுறேன்? எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? இங்கே பாருங்கள், தந்தையின் வயது மகளின் வயது போல எத்தனை மடங்கு? 3 மடங்கு. அப்போ தந்தை என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 3x. புரியுதா? தந்தையின் வயது மகளின் வயது போல எத்தனை மடங்கு? 3 மடங்கு. அடுத்தது, மகனின் வயது அம்மாவின் வயதை பாதி. இது அடுத்த லைன் வரும். மனைவி தன் கணவனை விட 9 வயது இளையவள். அதானே. இப்போ அம்மான்னு எடுத்துக்கிட்டேன். இங்கே பாருங்க, மனைவி தன் கணவனை விட 9 வயது இல்லை. கணவனோட வயசு எவ்வளோ? 3x. அப்போ 3x மைனஸ் 9. 9 வயசு இளையவள்னா வயசு குறைவு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ இதுக்கு முன்னாடி லைனுக்கு வரேன். எங்கே? இங்கே பாருங்கள், மகனின் வயது அம்மாவின் வயதில் பாதி. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க? சகோதரன் அவருடைய வயது சகோதரியை விட 7 வயது பெரியவள். அப்போ பையன் மகன் வயது சகோதரியை விட, சகோதரி எக்ஸா 7 அதிகம்னு சொல்கிறாங்களா? இங்கே பாருங்கள், 7 வயது மூத்தவள்னு சொல்கிறாங்களா?
அப்போ எக்ஸ் ப்ளஸ் 7. இப்போ வாங்க நல்லா கவனிங்க, என்ன சொல்கிறாங்க? மகனின் வயது அம்மாவின் வயதில் பாதி. மகன் வயது என்ன? எக்ஸ் ப்ளஸ் 7. அம்மாவோட வயசு என்ன? 3x மைனஸ் 9. பாதின்னு சொல்கிறதால டிவைட், அவ்வளோதாங்க. இது ஒரு ஈக்குவேஷனாக சால்வ் பண்ணி எக்ஸ்லாம் ஒரு பக்கம் நம்பர்லாம் ஒரு பக்கம் கட்டினா எக்ஸோட வேல்யூ கிடச்சிரும். அதில் எத்தனை இது மொத்தத்தையும் போட்டிங்கன்னா எல்லாரோட வயசு கிடச்சிரும். எக்ஸ் இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா 2x, 2 7 14, இங்கே 3x மைனஸ் 9. எக்ஸ் இந்த பக்கத்தில் எடு, நம்பர் இந்த பக்கத்தில் எடுங்க. அப்போ போட்டோம்னா வெறும் எக்ஸ் மட்டும் தான் இந்த பக்கம் வரும். 14 + 9 எவ்வளோ? 23. இப்போ யாரோட வயசு கேட்குறாங்க? தாய் அம்மாவோட வயசு கேட்குறாங்க. ஸோ அம்மாவோட வயசு என்னென்னா 3 × 23 மைனஸ் 9. 69 மைனஸ் 9, ஆன்சர் 60. அவ்வளோ. கொஞ்சம் யோசிச்சு போகிற கேள்வி தாங்க இது. ரீசனிங்கில் கொஞ்சம் டிஃப்ரெண்டான கொஸ்டினாக கொடுத்துருக்காங்க, பார்த்துக்குங்க. ஓகேவா? அடுத்தது ஒரு உறவுமுறை கணக்கு. புகைப்படத்தில் உள்ள ஒரு புகைப்படத்தை சுட்டி காட்டி வாஜ்பாய் சொல்கிறாரு, அவன் என் சகோதரனின், எப்பவுமே வாஜ்பாய் யார் சொல்கிறாரோ அவர் போட்டுக்கணும். இதுதான் வாஜ்பாய் அப்படின்னு சொல்லிட்டு, என் சகோதரனின் சகோதரன், என் சகோதரனின் தந்தையின் ஒரே மகளின், ஒரே மகள்னா இவங்க 3 பேரோட தங்கச்சி தான், 2 பேரோட தங்கச்சி தான் ஒரே மகள். இவங்க 3 பேர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர். பாருங்கள், என் சகோதரனின் தந்தையின் ஒரே மகள்னா இங்கே வரும். மகளின் மகன்னா அந்த புகைப்படத்தில் இருக்கிறவர், இவர் தான் அந்த புகைப்படத்தில் இருக்கிறவர். ஓகேவா? இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, புகைப்படத்தில் இருக்கும் நபருக்கு வாஜ்பாய் என்ன உறவு முறை? வாஜ்பாய் எங்கே இருக்குது தானே? அப்போ அந்த இவருக்கு என்னன்னா அம்மாவோட பிரதர், தாய் வழி மாமா. ஸோ டி தான் சரியான ஆன்சர், பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது 18வது கொஸ்டின்ஸ். இப்போ நல்லா கவனிங்க. ABCDF என்ற 6 நபர்கள் 2 வரிசைகளில் 3 பேர் அமர்ந்திருக்காங்க. 1 2 3. ஸோ 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு, டி என்பவர் எஃப்க்கு இடமிருந்து 2வதாக அமர்ந்துள்ளார் அப்படின்னு சொல்கிறாங்க. டி என்பவர், இங்கே நான் தோராயமாக எடுக்கிறேன், எஃப்க்கு இடமிருந்து லெஃப்டில் எத்தனாவதா? 2வதான்னு சொல்கிறாங்க. 1 2வது. பாருங்கள், டி என்பவர் எஃப்க்கு இடமிருந்து 2வதாக அமைஞ்சுள்ளார். சி என்பவர் டிக்கு அருகில் அமர்ந்திருக்கார், அதில் இதை போட முடியாது. அடுத்து சி என்பவர் டிக்கு எதிரே, அப்போ டி இங்கே இருக்கிறாருன்னு அர்த்தம். பி என்பவர் எஃப்க்கு அருகில், எஃப்க்கு அருகில் யார் இருக்கார்? பி இருக்கார். இப்போ மேலே வாங்க, மேலே ஒரு லைன் பார்த்தோமே, இங்கே பாருங்கள், இங்கேயும் டி போட்டிருக்கேன், இங்கேயும் டி போட்டிருக்கேன். சி என்பவர் டிக்கு, அப்போ இங்கே தான் என்னது? சி என்பவர் டிக்கு எதிராக இருக்கார் அப்படின்னு சொல்கிறேன். அடுத்தது சி என்பவர் ஈக்கு அருகில் இருக்கார், ஈன்னு இங்கே போட்டேன். அவ்வளோதாங்க. எது பேலன்ஸுங்க இருக்குங்க? ஏ மட்டும் தான் பேலன்ஸ் இருக்குங்க. அவ்வளோதான் சார். இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, பிக்கு எதிராக இருப்பவர் யார்? இ. அவ்வளோதாங்க, முடிஞ்சு போச்சுங்க. ஓகேவா? பார்த்துக்குங்க. அடுத்தது 19வது கொஸ்டின்ஸ். MNOPQ என்ற 5 பெண்கள் வரிசையில் நிற்கிறாங்க. பி என்பவர் கியூவின் வலதுபுறம். நல்லா கவனிங்க, பி என்பவர் கியூவோட வலதுபுறத்தில் இருக்கார். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது என் என்பவர் கியூவின் இடதுபுறம். என் என்பவர் கியூவின் இடதுபுறம் உள்ளார், ஆனால் எம்மின் வலதுபுறம் உள்ளார். என் என்பவர் கியூவுக்கு இடதுபுறம் இருக்கார், ஆனால் எம்மின் வலதுபுறம் இருக்கார். போட்டாச்சா? பி என்பவர் ஓவின் இடதுபுறத்தில் இருக்கார். பி என்பவர் ஓவின் இடதுபுறத்தில் இருக்கார். ஓகேவா? இப்போ இது 3த்தையும் ஒரே லைனில் போட போகிறேன். இப்போ நல்லா கவனிக்க. 1 2 3 4 5. எப்படி ஆரம்பிக்கலாம்? MNQ, கியூக்கு அப்புறம் பி, பிக்கு அப்புறம் ஓ. ஓகேவா? இது என்னது? ஓ தான் இது. இங்கே பாருங்கள், MNQPO. ஓகேவா? இப்போ வலதுபுறத்தில் கடைசியாக உள்ளவர் யார்? இடதுபுறம், இது வலதுபுறம். வலதுபுறத்தில் கடைசியாக இருக்கிறது யாருன்னா ஓ தாங்க சரியான ஆன்சர், சி. ஓகேவா? பார்த்துக்குங்க. அடுத்தது 20வது கொஸ்டின்ஸ். கீழ்கண்ட எண் வரிசையில் எண் 5க்கு அடுத்து வரக்கூடியதும் எண் 3 தொடர்ந்து வராதுமாகிய 8கள் எண்ணிக்கை. 8 இருக்கணும், 5க்கு அடுத்து 8 வரணும், ஆனால் 3 அடுத்து வரக்கூடாது. 58ன்னு இருக்கணும், பக்கத்தில் 3 இருக்கக்கூடாது. இது மாதிரி எத்தனை இருக்குன்னு பார்க்கணும்.
இங்கே 58ங்குது பக்கத்தில் 3 வருது, இது வரக்கூடாது. இங்கே பாருங்கள் 58 பக்கத்தில் 3 வரல, அப்போ இது எடுத்துக்கலாம் 1, இது வரக்கூடாதுங்க. அடுத்து 58 எங்குது பாருங்கள், இது பாருங்கள் 58 4ன்னு இருக்குது, 3 வரல இல்லையா, இதையும் எடுத்துக்கலாம். அடுத்து 58 இங்கே பாருங்கள் 58 3ன்னு இருக்குது, இது வரக்கூடாது. அடுத்து 58 7ன்னு வருது, இதை எடுத்துக்கலாம். 58 2ன்னு இருக்குது, இதை எடுத்துக்கலாம். வேறு எங்கேயும் இல்லை. அப்போ 1 2 3 4. மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள். 8 இருக்கணும். 5க்கு அடுத்து வரக்கூடியதும் 3 தொடர்ந்து வராதமாகி 8. 58ன்னு சொல்கிறேன். 58 3 வருது. அடுத்து 58 6. இங்கே 3 8. இங்கே பாருங்கள் 58 4. ஸோ 58 3 இது கிடையாது. 58 7. 58 2. அதுதானே? அவ்வளோதாங்க. ஸோ 1 2 3 4. அப்போ 20வது ஆன்சர் டி தான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது, ஒரு பெரிய பெட்டிக்குள் 2 சிறிய பெட்டிகள், அந்த 2 சிறிய பெட்டிக்குள் 2 சிறிய பெட்டிகள் எனில் மொத்தம் எத்தனை பெட்டிகள் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ நல்லா கவனிக்கணும். ஒரு பெரிய பெட்டி இருக்குது, நல்லா கவனிக்கணும். 1 2 3 4 + 1 5. 5 போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக ஒரு ஆன்சர். பாருங்கள், ஒரு பெரிய பெட்டி, அதுக்குள்ளே 2 சின்ன பெட்டி இருக்குது. இந்த சின்ன பெட்டிக்குள்ளே 2 பெட்டி இருக்குது பாருங்கள், இருக்கா? இங்கே பாருங்கள், இது பெரிய பெட்டி, அது உள்ள 2 இருக்குது. இதை நல்லா கவனிங்க. இதுக்கு உள்ள 2 பெட்டி இருக்குது, இதுக்கும் உள்ள 2 பெட்டி இருக்குது பாருங்கள், இருக்கா? அப்போ 1 2 3 4 5 தான் சரியான ஆன்சர். முடிஞ்சு போச்சு. ஓகேவா? பார்த்துக்கங்க. அடுத்து 22வது கொஸ்டின்ஸ். கீழ்காணும் எண் தொடரிலிருந்து கீழ்கண்ட வினாக்களுக்கு விடையளிக்கவும். மேலே உள்ள எண்களில் உள்ள இலக்கங்களில் ஏறு வரிசையில் எழுதும்போது கிடைக்கும் மிகப்பெரிய எண். இது அப்படியே ஏறு வரிசையில் எழுதணும். எப்படி இதெல்லாம் 3 4 5 2 2 4 6 7 8 2 3 8. இல்லை இது பெரிய எண், இதானே பெரிய எண். இதுன்றது எதை குறிக்கும்? 786 குறிக்கும். சி தான் சரியான ஆன்சர். ஓகேவா? ரைட்டுங்க. அடுத்தது, ஒரு பகடையோட 2 நிலைகள் கொடுக்கப்பட்டுள்ளன. ஹார்ட்டின் எதிர்பக்கம் என்ன? இங்கே பாருங்கள், இது ரெண்டுத்து என்ன ரிப்பீட் ஆகுது? ஸ்டார் மட்டும் தான் ரிப்பீட் ஆகுது, அதானே? இதுக்கு அப்படியே கிளாக் வைஸ் போடுறோம். இதுக்கு கிளாக் வைஸ் இது, இதுக்கு கிளாக் வைஸ் இது, இதுக்கு கிளாக் வைஸ் இது, இதுக்கு கிளாக் வைஸ் இது. பாருங்கள், ஸ்டாருக்கு ஸ்டார். அப்போது இதுக்கு எதிர்ப்புறம் இது இருக்கும், இதுக்கு எதிர்ப்புறம் இது இருக்கும். ஹார்ட்டின் எதிர்ப்புறம் என்ன வருது? டைமண்ட். அப்போ இதாங்க ஆன்சர். ஸோ எங்கே டி தான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது, இங்கே பாருங்கள், 840 5ஆல் டிவைட் பண்ணால் இது கிடைக்குது, இதை 4ஆல் டிவைட் பண்ணால் இது கிடைக்கும், இதை 3ஆல் டிவைட் பண்ணால் இது கிடைக்கும், இது 2ஆல் டிவைட் பண்ணால் இது கிடைக்குது. அடுத்து இது 1ஆல் டிவைட் பண்ணால் அதே 7 தான் வரும். பி தான் சரியான ஆன்சர். ஓகேவா? பார்த்துக்குங்க. அடுத்தது லாஸ்ட்டு கொஸ்டின். இந்த வார்த்தையில் உள்ள முதல் எழுத்து, 2வது எழுத்து, 3 4 5 6 இது மாதிரி அப்படியே இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டோம்னா இடதுபுறத்துலேருந்து 8வது எழுத்து என்னன்னு கேட்குறாங்க. ஐ எம், அடுத்தது எஃப் எஸ் ஆர் ஓ யூ டி இ என். 1 2 3 4 5 6 7 8 டி தானே? அப்போது என்னது? சி தான் சரியான ஆன்சர். ஓகேவா? வாழ்த்துக்கள். தேங்க்யூ.